இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ இது கேவுரு மாவுங்க. இது எடுத்து 2 சேரை இப்படி அள்ளி போட்டுக்கினா இது புட்டு செய்கிறது. கேவுரு மாவு புட்டு செய்ய போகிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை போகிறதால இதால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிட்டா அது குழன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தா தான் அது பதத்துக்கூட வரும். போதும், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். இந்த அளவுக்கு ஈர போதும். அந்த மாவு கொஞ்சம் எப்படி நைஸாக இருக்கும், இதுவாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா உதிரியாக கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இது வேணும்னா நமக்கு இட்லி குண்டால் வேக வச்சு இது பண்ணாலும் ஆவி கட்டினாலும் கட்டலாம், இல்லை நம்ம வானல்லே செஞ்சாலும் செய்யலாம். அது வெள்ளையாகவே தெரியும் இட்லி குண்டால் வேக வைக்கிறது. இது டிஃப்ரெண்ட் கலர் மாறும். இப்போ வானல் காஞ்சிச்சு, மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். இது நமக்கு தேவைன்னா வெங்காயமும் மிளகாவும் போட்டுக்கலாம். வேணான்னா இது மட்டும் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். இது பதம் நல்லா இது பூத்த மாதிரி வெந்த மாதிரி இருக்குது பாரு. இது கொஞ்சம் வெந்த உடனே இது சூடு ஏறிச்சு. இது சூடு ஏறினாவே வெந்த மாதிரி தான் இதுக்குறேன். ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. இது ஒரு அளவுக்கு சூடு ஏறினாவே போதும். இது வெந்துட்ட மாதிரி தான். இப்போ இது வெந்துச்சு, சர்க்கரை போட்டுக்கலாம். வேலை கொஞ்சம் சுலுவாக முடியணுன்னா இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கேவுரு மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வெந்துடுச்சு, இறக்கி வைக்கலாம். இது கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் அந்த சூடுலேயே கரைஞ்சிடும். இப்போ போட்டாக்கா சூடுலேயே போட்டாக்கா அது இறக்கி வச்சு பார்த்து போட்டாக்கா அந்த கரையாது சர்க்கரை.